கொதிப்பு இல்ல 30ஆம் தேதி அவர் போட்ட வீடியோல எதிர்பார்ப்பு என்பது குறைந்தபட்சம் வருத்தம். நான் மன்னிப்புங்கிற வார்த்தையை கூட போல. குறைந்தபட்சம் வருத்தம் தெரிவிப்பார். ஒரு சின்னதா ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கவே இல்ல. ஸ்டாலின் சார் நீங்க வந்து எங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி பேசினாரு. இந்த ஒட்டுமொத்த கட்சியும் இணையத்துல கோர்ட்ல இணையத்துல சதி கோட்பாடுக்குள்ள போயிட்டே இருந்தாங்க. அப்போ நீங்க வந்து முழுசாக விஜய் இந்த எதற்குமே காரணம் இல்லைன்னு பிலீவ் பண்றாருன்னா, உண்மையிலேயே அவர் பிலீவ் பண்றாருன்னா விஜய் யார் காலை விழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் காலை விழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன சொல்றாங்க, நாங்க 8 பேர் போனோம், 8 பேர் காலை விழுந்தார். அப்ப விஜய் வந்து மனதார தான் இதற்கு ஒரு காரணம் என்பதை உணர்ந்து விட்டார். நான் உண்மையிலே விஜய் பாராட்டு வந்துட்டார். நான் தான் சொல்றேன், நீங்க வந்து உங்கள் கட்சிக்காரங்க இன்னுமே உங்களுக்கு முட்டு கொடுக்கணும், ஓகே. ஆனா விஜய்க்கு நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க வந்து அந்த நேரத்தில் நடந்த போது விஜய்க்கு தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் தெரியும். அதுல பல பேர் மாறுபடலாம். ஏன்னா 2 காரணம். ஒன்னு, கிரவுட் பஸ்ட் ஹோகயா சார் அப்படின்னு அவர் அந்த பவுன்சர் சொல்லும்போது சரி, ஆதவர்ஜனா ரேபிட் அப்னு சொல்லும் போதும் சரி, ஆஞ்சார் ஆம்புலன்ஸ் கிராஸ் பண்ற போது சரி, அப்ப பெரிய அளவுல ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. கீழே இந்த பாட்டில தூக்கி அடிக்கிறாங்க, எல்லாமே வந்து விஜய்க்கு தெரியும். மேபி அதோட மேக்னானிமிட்டி தெரியாம இருந்திருக்கலாம், இவ்வளவு உயிர் போயிடும் அப்படிங்கிற தெரியாம இருக்கலாம். வழக்கம் போல நம்ம கூட்டத்தில் மயக்கம் போட்டு தானே விழுவாங்க, அந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் விஜய்க்கு நிச்சயமாக தெரியும். அடுத்த 30 நாட்கள் ஒரு வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்தபோது நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பாரு. அது அவருக்கு ஒரு மனத்தை திருத்தி இருக்கலாம் நான் பார்க்கிறேன். மனிதாபிமானத்தோட நான் முதல்ல சொல்றேன், விஜய் அவர்களுக்கு உண்மையிலே மனிதாபிமானம் இல்லைன்னு தான் நான் இன்னும் பதிவு பண்றேன். ஆனா அதை அவருக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுத்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி மனமாற்றம் கொடுத்ததுனால தான் அவர் வந்தவொடனே காலில் விழுகிறார். அப்படிங்கிற நான் காலில் விழுந்து நம்புறேன். சில பேர் கூட விழுந்தார் நீ பாத்தியான்னு சொல்லி சொல்றாங்க, நான் நம்புறேன். அப்போ அவரே வந்து என்ன சொல்றாரு, நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த கூட்டத்திற்கு நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்க கூட எப்பயுமே இருக்கேன், உங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்குறேன், இப்போ ஒரு சின்ன நிவாரண உதவி கொடுத்திருக்கேன், நான் எப்பொழுதும் உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னதும், அவர் சொன்னதும், அந்த குடும்பத்தினர் நான் நினைச்சிருந்தா விஜய் அடிச்சிருப்பேன்னு சொல்லி சொன்னதுக்கு போன ஒரே ஒரு காரணம் 2 தரப்புமே தெரிஞ்சிருந்துச்சு.